இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஓகே, அப்போ மேலே இருக்கிறது ஏலக்காய், கீழே இருக்கிறது ஆரக்காயா? அப்படி கொடுப்பேன். எது ஈஸியான பாதை அது, எது அட்வென்ச்சராக இருக்கும் அடிப்போம். மேலே ஏலக்காய்னா கீழே ஆரக்காய் தானே? ஏய் பொடி இறக்கி போட்டி அடர்ந்த வனத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். நம்மளை காப்பாற்றிட்டு போக மீட்பு குழு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். சண்முகம், இவ்வளோ தூரம் உயிரை பணைய வச்சு உனக்காக வந்துக்கிட்டு இருக்கேன்னா இது பூரா நீ கற்றுக்கணுங்கிறது. உங்கள் அப்பா மிகப்பெரிய அட்வென்ச்சராக இருந்தார் ஒரு காலத்தில். இதெல்லாம் உனக்கு சொல்லக்கூடிய கதைகள். இந்த கதைகள் எல்லா வம்சம் தாண்டி போகணும். அது வம்சம் இது எல்லாத்துக்கும் உங்கள் அம்மா தான் காரணம். உங்கள் அம்மா மட்டும் முதலே சண்முகத்துக்கு அப்பாவுக்கு ஓகே சொல்லியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்துருக்காது. லேட்டாக சொல்கிறாங்க, அதனால் உங்கள் அம்மா வேறு கல்யாணம் பண்ணாங்க. பூரா நெகட்டிவ் வைப்ஸ். எதிர் தட்ட ஆரம்பிக்குது. இது சரவண சொல்லுதுங்க. இது நம்ம கிணறு இல்லையா? இது நம்ம கிணறு இதாக இருக்குங்க. இதில் நம்ம இதெல்லாம் தண்ணி நல்லா ஊருக்குந்தாங்களே. அதான் இருக்குங்க. எத்தனை அடி ஆழந்ததாக இருக்கும்? ஒரு 10 அடி. சரி, நான் குளிச்சு தருமா? மேலே ஏற்றி மண்ணை எடுத்து கொண்டு போய் மேலே அங்கே கொட்டணும். இது எப்படி தாத்தா? ஏலக்காய்னா ஒன்ஸ் முளைக்குதுன்னா ஒரு செல்லம் வரதோ அதோட செத்து போயிடும் அது. இல்லை, இதில் இந்த வருது பார்த்தீங்களா? ஆமாம், இதில் தான் ஏலக்காயே வரணும். இதில் சரி, இதில் நீளமாக வந்து இவ்வளோ நேரத்துக்கு வந்துடும். சரி, வந்துச்சுன்னு சொன்னால் அதில் காய் வந்துடும். ஓகே, பூ விட்டு காயாயிரும். காயாயிரும். சரவணன் ஒரு தோட்டத்தில் காய் இருக்கா இப்போ வாக்குறதுக்கு? இல்லை இல்லை, எடுத்துட்டாங்க. காய் எடுத்தேன். வருஷத்துக்கு இப்போ 2 ஏக்கரில் எவ்வளோ எடுப்பாங்க காய்? வருஷத்தில் அவங்களுக்கு 2 ஏக்கரில் 5 ட்ரிப் எடுக்கலாங்க. நல்லா காய் எடுக்கலாம்னு சொன்னால் ஒரு ட்ரிப்புக்கு 1500 கிலோ எடுக்கலாம். ஒரு ட்ரிப்புக்கு? ஆமாம், 5 தடவை ஒரு ட்ரிப்புக்கு. ஆமாம். 1500 கிலோக்கு எத்தனை ஏலக்காய் வரும்? ஒரு 700 கிலோ வரும் கொண்டு வைங்க. பாதிக்கு பாதி வந்துடும். 700 கிலோ. ஏன்னா காவாசி தானே வருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 5 கிலோவுக்கு 1 கிலோ வருங்க. அப்போ 5ல் ஒரு பங்குனா 1500 கிலோ எடுத்தோம்னா 250 கிலோ 300 கிலோ. அது கொஞ்சம் கூட நல்லா கருங்கா பழம் எடுத்தோம்னு சொன்னால் கொஞ்சம் கூட வெயிட்டு கூடும். நம்ம பிஞ்சு எடுத்தோம்னு சொன்னால் குறையும். ரைட். இலையில வாசம் வருமா தாத்தா? ஏலக்காய் வாசம் வராது. வரும். அவ்வளவு ஸ்மெல் இருக்காது. ஆனால் அந்த காயில் ஸ்மெல் நல்லா வரும். காயில் ஸ்மெல் வரும். காயை தான் கண்டுபிடிக்கணும். வாங்க, இந்த மேலே நம்மகிட்ட இருக்குல்ல, மேலே இருக்கா? இருக்குல்ல. எடுத்தது இல்லை, மரத்திலே அதுலேயே இருக்குல்ல, பிடுங்குறோம். வாங்க. ஸோ இது மட்டும் அறுவடை பண்ணுறோம். சாரி, இது மட்டும் தானே தாத்தா? இது மட்டும்தான். மேலே நம்ம ஏறி போக முடியாது, அங்கே கலையாக இருக்குது. அங்கே கலையாக இருக்குது. அவர் போலான்ட்டாரு. வா, நீ உரம்லாம் எப்படி தத்தா? அப்போ தென்னை மரம்லாம் பொட்டாசியம் அந்த மாதிரி போடுவோம். இதுக்கு நம்ம யூரியா, டமஸ், டிஏபி. இது இப்போ எல்லாம் இந்த பொட்டாசியம் அது கலந்து உரம் போட்டோம்னா செடி கும்பு நல்லா வந்துடும். இவ்வளோ பெருசாக வந்துடுங்க. 2 வருஷத்துக்கு 3 வருஷம் நடந்தப்போ நல்லா பெருசாக இருந்துச்சு எல்லாமே. ஆமாம். இந்த போன வருஷம் வெயில் எடுத்துங்களா, பயங்கர வெயில். எல்லாமே பயங்கரமாக இந்த கிணறு பயங்கரமான கிணறு இருக்குங்க. எப்பயுமே தண்ணி வத்தாது, மோட்டார் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த கடைக்கு வந்து செடிகள் அப்படியே சாஞ்சிட்டு அவ்வளவு பயங்கரமான ஸ்ட்ரீட்டு. இது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்க. அது யார் எக்ஸ்போர்ட்? ஒரு 10 ஏக்கர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம், 10 ஏக்கர். ஆமாம். 2 ஏக்கர் வச்சுக்கலாம். இப்போ எங்கே விற்பாங்க? இது நம்ம சம்சாரிகளுக்கு கொடுத்துருவாங்க. சின்ன இந்த சரக்கு வியாபாரிங்க இருக்காங்க, அவங்களே வந்து வாங்கிக்குவாங்க. இது ஏலத்துக்கு விட மாட்டாங்க. ஏலத்துக்கெல்லாம் விட மாட்டாங்க. இது நமக்கு காய் கூடுதல் ஆகுதுன்னு சொன்னால் நமக்கு ஆக்சிஜனில் பதிக்கலாம். ஆக்சிஜனில் எவ்வளோ? ஆக்சிஜனில் பதிக்கிறதுக்கு எவ்வளோ காய்? ஒரு
100 கிலோ இருந்தாலும் போதும். ஆக்சிஜனுக்கு போகுது. ஆக்சிஜன் நமக்கு கொஞ்சம் லேட்டாக விற்றோம்னா கொஞ்சம் லேட்டாக விற்றாலும் அதிகமாக காசு கிடைக்கும். இப்போ காய் என்ன விளைஞ்சு இப்போதைக்கு 3000 ரூபாயிலேருந்து இருக்குங்க. 3000 ரூபாயிலேருந்து காய் இருக்குது. கொஞ்ச நேரம் முதல்ல போனோம்னு சொன்னால் 4000 ரூபாய்க்கு காய் இருக்குங்க. 1 கிலோவுக்கு 4000 ரூபா. 5000 ரூபா போன கடைலாம் இருக்குது. 5000 ரூபாய்க்கே விற்றுருக்குங்க காய். சீசன் பொறுத்து மாறும். சீசனை பொறுத்து. இது எப்படி தாத்தா அந்த காய் எப்படி மதிப்பிடுவாங்க? ஐயா நமக்கு சின்ன காய் பொடி காய் இருக்குது. ஆமாம். நம்ம சல்லடை அவங்களுக்கு 8 போல்ட் இருக்கு, 10 போல்ட் இருக்கு. அது சல்லடையில் போட்டு எடுத்துருவாங்க. சின்னதெல்லாம் பிரிஞ்சிடும். ஆமாம். பெருசெல்லாம் மேலே சல்லடையிலே நிற்கும். அப்போ அதை எடுத்து அது நம்ம ரகம் பிரித்து இது நல்ல காய்ன்னு சொல்லி அப்படி கையில் பார்த்து அப்போதான் அதில் விலை கூடும். அது சின்னதில் விலை கூடும். ஸோ பெருசாக இருக்கிறது பூரா விலை கூடும். இந்த காரம் ஸ்மெல் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது எல்லா காயும் ஒரே மாதிரி தான். எல்லா காயும் நம்ம இந்த காயில் நல்லா ஹார்டாக இருக்கும். இதை காட்டிலையும் ஹார்டாக இருக்குன்னு சொன்னால் ஏட்டை நாட்டு இலக்கிறது ஹார்டாக இருக்கும். இது நல்லா இருந்தாலும் இதத்தையும் நல்லா பார்ப்போம். விலை கூடுதலாக கிடைக்கும். நல்லானிக்கு விலை கூடுதல். எக்ஸ்போர்ட்லாம் நல்லா லாபமாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு இப்போ சாதாரண நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற போது சம்சாரிகிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி மொத்தம் சேர்த்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அவன்கிட்ட கூட ஒன்று வச்சுருக்கேன். ட்ரையர்லாம் போட்டு இது பண்ணணும். நம்ம அவ்வளோ இது ட்ரையர்லாம் போட வேண்டாம். நம்ம பெரிய நல்ல பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளே நம்ம ஸ்டாக் வச்சு இப்போ ஏலக்காயிலிருந்து ப்ராசஸ் பண்ணி எடுப்பாங்களே அந்த ஏலக்காய். ஆமாம். காயிலிருந்து பச்சை காயிலிருந்து. பச்சை காயிலையா அது இருக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரையர் போடணும். ட்ரையர் போடணும். ஏன் தாத்தா பச்சை காய்க்குள்ளே ஏலக்காய் இருக்குமா இல்லை பச்சை காய் சுருங்குறது தான் ஏலக்காயா? பச்சை காய் சுருங்குறது ஏலக்காய். பச்சை காய் சுருங்குறது தான் ஏலக்காய். ஏலக்காய் இந்த அன்னைக்கு நான் பாக்கெட்டில் பார்த்தீங்களே. ஆமாம். சுருங்கி போனது ஏலக்காய். இது பச்சையா இருக்கும்டா இது காய். இது பச்சையா இருக்கு. இது வெளுத்து போச்சு. ஆமா. ட்ரையர்ல சூடு பண்ணுவாங்க. சூடு பண்ணும்போது உருகி டயர் இதே மாதிரி ஆயிரும். ஆனா நல்லா கிளியரா கலர் கிடைக்கும் சொன்னா பச்சை கலர்ல இருக்கும். பச்சை கலர் இருக்கும். பச்சை கலர்ல இருக்கும். இது வெளுத்து போச்சு. ரகம் கம்மி. இது அங்கிட்டு போமா? போலாம். இது நாம இது மிளகுங்க. இது மிளகு. பறிக்கலாமா? இப்போ பறிக்காது. பிஞ்சுடா. இது மிளகு சைஸ் தானே இருக்கு. இதை அப்போ அந்த காட்டை அப்படி விட்டாரு. நல்லா காய்க்கிற காய். நல்லா காய்க்கிற காடு. ஏன்டா கருப்பா பச்சை? ஓ இது இனிமே கருக்கணுமோ? ஆமா. அது இப்படியே தான் இருக்கும். அது அப்படியே தான் இருக்கும். வெயில்ல போட்டு கருப்பாங்க. வெயில்ல போட்டு கருப்பாங்க. ஓ வெயில்ல போட்டு கருப்பாங்க. இது உங்களுக்கு வேணுமா? நான் இன்னொரு ஒரு கை பறிச்சுக்கிறேன். பறிச்சுக்கங்க. ஒன்றும் இல்லையா? அந்த இடத்துல ஓனர் நம்ம. ஓ அப்போ அது விலையை வச்சதுன்னு நினைச்சேன் நான். அதுக்காக பார்த்தேன். போதுடா டேய். நான் அவர்கிட்ட கேட்கறதுனால தான் ஒன்று, ஓன்கிட்ட கேட்கறதா நான் ஏன் ஒன்று பறிக்கிறேன்? இருடா ஒன்னே எல்லாம் ஈவனா பறிக்க கூடாது. நான் 5 பறிச்சிட்டேன். ஈவனா பறிக்க கூடாது. இரு ஒன்னே ஒன்று கொத்தா 6 எடுத்துட்டு ஒன்னே அவ்வளவுதான் முடிஞ்சு. இவ்வளவு கொண்டு போய் என்னடா பண்ண போற? காய வச்சு மிளகு பண்ணி முட்டைக்கு போட்டு சாப்பிடுவேன். வச்ச பங்கு இல்ல இல்லடா. அவரு இது அந்த காய் அந்த இதோட வித்துட்டாரு. கொஞ்சம் ஏதோ ஒரு சிக்கலுங்க. அது எத்தனை ஏக்கர்? 2 நல்லா இருக்குன்னு நல்லா தட்டுப்பாரு. வீட்டோட இருக்கு. நல்லா பெரிய வீடுங்க. வெளிப்புற ஒரு கான்செப்டா
சார் வெளிப்புற எப்படி இருக்குமா? ஆ இப்போ நடக்கும்போது புல்லு இந்த முள்ளுக்கு ஒட்டுறது இருக்குல்ல, ஆமாம். அதை ஒட்டிக்கிட்டு போது தான் ஒரு தட்டி பாட்டி அப்படியே பிடிச்சாரு ஏறிக்கிறேன். இப்போ இங்கேருந்து ஒரு அடி உயரத்துக்கு நம்ம ஏற போகிறோம். ஐயோ எப்படி ஏற தாத்தா அசால்ட்டா ஏறிட்டாரு. இது ஒரு வீடியோவா போடுறேன் தாத்தா. முதல்ல உங்களுக்கு எந்த கால் எட்டுதோ அந்த கால் வச்சிருங்க. வச்சுட்டு அதில் ப்ரெஷர் கொடுத்து எங்க ஏறா, அது பிடிக்காம ஏறா. யானை ஏறி போக கேமரா கூட வரட்டும், அவங்களுக்காக வெயிட் பண்ணுவோம். பார்த்துவாங்க. நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி கேமராக்கு வந்துட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் இது பூரா பார்த்தீங்களா ரோஸ் கலர் பிச் பண்ணுறா. உன்னிப்பூ உன்னிப்பூ ரோஸ் இதே நிறைய கலர்ல இருக்குடா. லாவெண்டர், இது என்னது டாஃபோடில்ஸ். டாஃபோடில்ஸா? ஏய் இந்த இது பூ தான் நிவி டிபியில் வச்சிருப்பா. நீ டிபியில் வச்சிருப்பா, உடனே வீட்டில் விடுவாளா? அது சொல்லு. ஃபுல்லாக கணக்கு இருக்கக்கூடாது ஜி. ஏன் படிச்சுட்டாங்க. பெரிவிங்கிள்ஸ்னா அதெல்லாம் ஒரு பூடா. எடுத்தா ஹைபிஸ்கஸ் தெரியுமா? தெரியும்டா. சூப்பர் தானே. சூஃப்ளவரா? ஷூ ஃப்ளவர் அது பேர். சூஃப்ளவரா? ஷூ ஃப்ளவர் ஹைபிஸ்கஸ்லாம் வந்து சயின்டிஃபிக். சின்ன வயசு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஹாஸ்டல்ல இருந்தேன். அப்போ ரோசின்னு ஒரு வாரன் இருப்பாங்க. கதை இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க தான் வந்து இந்த ஹைபிஸ்கஸ்லாம் போய் காலையில் பறிச்சு சாப்பிட கற்று கொடுத்தது. அதுக்கப்புறம் ரெகுலராக சாப்பிட்டானே இல்லை. இதே பூ புரியே இருக்கும். நிவி டிபியில் வச்சிருப்பா. நல்லா இருக்கும். போ. ஏன் குட்டி பையா இந்த அது நிறைய பறி நிறைய பார்த்து ஒரு 5 பீஸ் மட்டும் பறிச்சுட்டாங்க. இந்த அதுல நிறைய இருந்துச்சு. இந்த அதுக்குள்ள இருக்குதா? இங்கிட்டு வா, இது வழியா போ. தாத்தா எங்கேயோ காமிச்சாருடா எனக்கு. அங்கிட்டலாம் இல்லை, இங்கே தான் என்ட்ரன்ஸ்லேயே தான் காமிச்சார்ல. எடுத்தா இன்னும் ஏலக்கா வேட்டை முடிந்தது. Ah.